ஓகே கைஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ஐசிடில எஃப்இஜி. ஸோ இதுக்கு முன்னாடி ஆர்டர் பிளாக் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ புரிஞ்சிருந்தது அப்படின்னா இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. புரியல அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்ல வந்து அந்த வீடியோ எது புரியலையோ அதை 1 செகண்ட் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா டிஸ்கார்ட்ல வந்து கேளுங்க. டிஸ்கார்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது எஃப்இஜி. எஃப்இஜி அப்படின்னா ஃபேர் வேல்யூ கேப். ஓகே, ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இது வந்து ஒரு 3 கேண்டில் வச்சு நம்ம மார்க்கெட்டில் கண்டுபிடிப்போம். எந்த டைம் ஃப்ரேமில் வேணால் இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு எஃப்இஜி எதனால் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு எஃப்இஜி எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷன் ஒரு இடத்துல அதிகமாக ஆர்டரை போடும்போது மார்க்கெட் வந்து ஒரு ஒன் சைடு மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அப்படி கொடுக்கும்போது மார்க்கெட் வந்து ஒரே சைடில் போகிறனால ஒரு கேண்டிலோட ஹைக்கும் லோவுக்கும் நடுவில் கேப் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கேப்பை தான் எஃப்இஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எஃப்இஜி அப்படிங்கிறது, ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்னா, இந்த ஆர்டர் பிளாக்ல இன்ஸ்டிடியூஷனோட ஆர்டர் லாட் ஆஃப் ஆர்டர் இங்கே உழுகுது அப்படின்னா, நெக்ஸ்ட் மார்க்கெட் இப்படி ஒன் சைடு மூவ்மெண்ட் கொடுக்கும். கொடுக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் தேர்ட் கேண்டிலுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது. அதனாலவே அது அங்கே எஃப்இஜி ஃபார்ம் ஆகும். ஓகே, எஃப்இஜி அப்படிங்கிறது 3 கேண்டில் ஃபார்மேஷன். ஸோ இது வந்து கேண்டில் 1. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து கேண்டில் 2. நெக்ஸ்ட் இது வந்து கேண்டில் 3. இந்த 3 கேண்டில்ல ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹைக்கும் தேர்ட் கேண்டிலோட லோவுக்கும் ஒரு கேப் இருக்கு இல்ல, எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாம இருக்க கேப் தான் ஃபேர் வேல்யூ கேப். ஸோ இந்த கேப் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹைக்கும் தேர்ட் கேண்டிலோட லோவுக்கும் இதுக்கு நடுவில் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலும் தேர்ட் கேண்டிலும் எங்கேயுமே டச் ஆகல. ஸோ அந்த கேப் தான் ஃபேர் வேல்யூ கேப், எஃப்இஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல எஃப்இஜி இருக்காது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கும் தேர்ட் கேண்டிலும் டச் ஆயிருந்ததுன்னா, ஸோ இந்த கேண்டிலோட ஹையும் இந்த கேண்டிலோட லோவும் இப்படி டச் ஆயிருந்ததுன்னா, இங்க இருந்து ஒரு லைன் ஹை டு லோ, இங்க இருந்து ஒரு லைன் நம்ம போட்டோம் அப்படின்னா, இப்படி டச் ஆயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல எஃப்இஜி இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல எஃப்இஜி இல்லை. ஆனா இது மாதிரி ஹை அண்ட் லோ டச் ஆகாம இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இருக்க கேப் தான் எஃப்இஜி. ஒய் திஸ் எஃப்இஜி ஃபார்ம் அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லிட்டேன். பிகாஸ் த இன்ஸ்டிடியூஷனோட லாட் ஆஃப் ஆர்டர் விழுவும் போது மார்க்கெட் ஒன் சைடு மூவ்மெண்ட் கொடுக்கும்போது இந்த எஃப்இஜி ஃபார்ம் ஆகும். ஸோ செல் சைடுக்கும் இதே மாதிரி தான். இது மேலே இருக்கிறது கேண்டில் 1, கீழே நடுவில் இருக்கிறது கேண்டில் 2, கீழே இருக்கிறது கேண்டில் 3. 1 2 தென் தேர்ட் கேண்டில். இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹையுக்கும் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவுக்கும் தேர்ட் கேண்டிலோட ஹையுக்கும் நடுவில் இருக்க கேப் தான் எஃப்இஜி. ஓகே, ஆர்எல்ஸ் இதுவும் டச் ஆயிருந்ததுன்னா எஃப்இஜி இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவும் தேர்ட் கேண்டிலோட ஹையும் டச் ஆயிருந்தது அப்படின்னா அங்கே எஃப்இஜி இல்லை. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இந்த எஃப்இஜி நம்ம பார்க்கறது மூலமா மார்க்கெட் ரிட்டர்ன் இங்கே வந்து இம்பேலன்ஸ், இந்த எஃப்இஜியை நம்ம இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இம்பேலன்ஸ் கொடுத்துட்டு போகிற மார்க்கெட் வந்து இந்த எஃப்இஜியை டேப் பண்ணிட்டு திரும்பி எஃப்இஜியில் இருக்க ஆர்டரை வந்து பெண்டிங் ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்கு. எஃப்இஜியில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, மோஸ்ட்லி எஃப்இஜி வந்து ஒரு லிக்விடிட்டியாக இருக்கும். ஸோ லிக்விடிட்டியாக இருக்கனாலவே அந்த இடத்துல வந்து ஆர்டர்ஸ் இருக்கும், பெண்டிங் ஆர்டர்ஸ். ஸோ அந்த பெண்டிங் ஆர்டர்ஸ் எடுக்க மார்க்கெட் வர வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் வந்து எஃப்இஜியை தொட்டுச்சுன்னா எஃப்இஜில இருந்து மேலே போகும். அதை தான் சொல்றாங்க. ஓகே ஓகே கைஸ். ஓகே, இது வந்து எஃப்இஜி அண்ட் இம்பேலன்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகே, இம்பேலன்ஸ் அப்படின்னா இது வந்து இம்பேலன்ஸ் தான் கைஸ். எல்லா எஃப்இஜியுமே இம்பேலன்ஸாக இருக்கும், ஆனால் எல்லா இம்பேலன்ஸுமே எஃப்இஜியாக இருக்காது. ஓகே, எப்படி அப்படின்னா இங்கே எஃப்இஜி இருக்குது. இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது பை அண்டு செல், பை பண்ணுவாங்க செல் பண்ணுவாங்க, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸுக்கு நடுவில் இருக்க இம்பேலன்ஸ். ஓகே, இந்த இடத்துல வந்து பையர்ஸ், இந்த ரெண்டாவது கேண்டில் இருக்குல்ல, இங்கே வந்து பையர்ஸ் வந்து ஒரு 100 லாட் வாங்குறாங்க, ஆனால் செல்லர்ஸ் வந்து 100 லாட் விற்கல, வெறும் 50 லாட் தான் விற்கிறாங்க அப்படின்னா அந்த கேண்டில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மீதி 50 லாட் செல் ஆர்டர் இருக்குல்ல, அது வந்து இன்எஃபிஷியன்சியாகவே இருக்கும்.
ஓகேங்களா? அந்த இடத்துல அந்த ஆர்டர்ஸ் வந்து இன்எஃபிஷியன்சியா இருக்கும். லைக் அந்த பை ஆர்டர் மீதி 50 லாட் வந்து பெண்டிங் ஆர்டராவே இந்த இடத்துல இருக்கும். அந்த பெண்டிங் ஆர்டர் எடுக்கிறதுக்கு தான் மார்க்கெட் இப்படி போற மார்க்கெட் வந்து இங்க வந்துட்டு இப்படி போகுது அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து மீதி பெண்டிங் ஆர்டர் எடுத்துட்டு போகுது. ஓகே. இப்ப ஆனா இந்த இம்பேலன்ஸ் வந்து எஃப்இஜி இருக்கணுமான்னு கேட்டா, எஃப்இஜி இல்லாதப்ப கூட ஒரு சில நேரத்துல இம்பேலன்ஸ் இருக்கும். ஓகே. இங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு அப்படின்னா, ஆர்டர் பிளாக்க்கு முன்னாடி பின்னாடி எஃப்இஜி இருக்காது மோஸ்ட்லி. எஃப்இஜினா ஆர்டர் பிளாக் கேண்டில் நடுவுல வச்சீங்க அப்படின்னா, அதுக்கு எஃப்இஜி இருக்காது. ஓகே. அந்த ஆர்டர் பிளாக் கேண்டில்ல வந்து இன்எஃபிஷியன்சி இருக்கும். ஏன் அப்புட்ன்னா, அந்த இடத்துல ஒரு 1000 லாட் வந்து பை பண்றாங்க அப்புட்ன்னா, அதே 1000 லாட் அங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதே 1000 லாட் இல்லாம, ஒரு 700 லாட், 800 லாட் அவ்வளோதான் செல் பண்றாங்க அப்புட்ன்னா, அந்த ஆர்டர் மட்டும் ஃபில் ஆயிரும். அந்த கேண்டில் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா, மார்க்கெட் என்ன பண்ணும் அப்புட்ன்னா, இங்கருந்து போற மார்க்கெட் வந்து திரும்பி இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும்ல, அந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் வந்துட்டு போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிக்காஸ் ஆஃப் பெண்டிங் ஆர்டர்ஸ். பெண்டிங் ஆர்டர் இருக்கனால. பெண்டிங் ஆர்டர மார்க்கெட் அப்பப்ப குளோஸ் பண்ணி அப்பப்ப எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிக்க ட்ரை பண்ணும். ஸோ, அது மாரி லாட் ஆஃப் ஆர்டர் உழுவும்போது பெண்டிங் ஆர்டர்ஸ் உழுவும். ஓகே. இது வந்து எஃப்இஜி கைஸ். இப்ப எஃப்இஜி வந்து டைம் சார்ட்ல பார்க்கலாம். ஓகே. லைக் 1 ஹச். வந்து கோல்டு 1 ஹவர் சார்ட். ஸோ சிம்பிள். கைஸ் லைவ் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு எஃப்இஜி கைஸ். இது ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில்னு எடுத்தீங்க அப்படின்னா, இதை டெலீட் பண்ணிடுறேன். டெலீட்டா. இப்போ வந்து இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டில். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு செகண்ட் கேண்டில் அப்படின்னு செகண்ட் கேண்டில் நடுவுல இருக்கு எஃப்இஜி கேண்டில். தேர்ட் கேண்டில் இது லோ. ஹை டு லோ எடுக்கும்போது இங்க ஒரு எஃப்இஜி இருக்குல்ல, இந்த கேண்டில் எஃப்இஜி. நெக்ஸ்ட் கேண்டிலே வந்து அதை ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போயிருக்கு. பிகாஸ் இங்க பெண்டிங் ஆர்டர் இருந்திருக்கு. அதனால மார்க்கெட் போயிருச்சு. ஸோ இங்க வந்து இவ்வளவு பெரிய எஃப்இஜி கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டில் டு செகண்ட் கேண்டில் டு தேர்ட் கேண்டில் லோ வந்திருக்கா. மார்க்கெட் விக் விட்டு ஆர்டர் எடுத்துட்டு போயிருக்கு. ஸோ மேபி இங்க வந்து அன்மிட்டிகேட்டடா இந்த பாதி வரைக்கும் வரல. ஸோ மார்க்கெட் ரிட்டர்ன் இங்க வந்தது அப்படின்னா, ரிட்டர்ன் இங்க வந்ததுன்னா, இந்த எஃப்இஜியோட 50% வந்து மீதி பெண்டிங் ஆர்டர் இருந்ததுன்னா எடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் லைக் இங்க ஒண்ணு, இங்க ஒரு கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் இங்க இருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெளிவா தெரியும். ஸோ இங்க இங்க ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில். ஸோ இங்க எஃப்இஜி இருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் எடுக்க ட்ரை பண்ணிருக்கு. அந்த ஆர்டர் பெண்டிங் ஆர்டர் இருக்கு பாருங்க. விக் இருக்குல்ல. லைக் இங்க பார்த்தீங்கன்னா விக் இருக்கு. அந்த விக்க வந்து மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல விக் இருக்கு கைஸ். அந்த விக் அப்படின்னா, லைக் மார்க்கெட் வந்து இங்க இருக்க பெண்டிங் ஆர்டர் எடுக்க இங்க விக் விட்டு ட்ரை பண்ணிருக்கு. ஒரு சில ஆர்டர் எடுத்துட்டு மார்க்கெட் மேல போயிருச்சு. ஃபுல் ஆர்டர் எடுக்க முடியல. ஸோ திரும்பி ஒரு தடவ கேண்டில் வந்து விக் விட்டு இங்க பாருங்க. இங்க ஃபுல் விக் விட்டு இந்த எஃப்இஜில இருக்க ஃபுல் பெண்டிங் ஆர்டர எடுத்துட்டு மார்க்கெட் மேல போயிருச்சு. ஃபுல் பெண்டிங் ஆர்டர் எடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டோட இந்த ஃபுல் கேண்டில பாருங்க. இப்படிதான் இருக்கும். ஒரு ஒரு கரெக்ட்டான வேலிடான எஃப்இஜி எடுத்தீங்க அப்படின்னா, எவ்வளோ அக்யூமுலேட் ஆனாலும் அந்த பெண்டிங் ஆர்டர் ஃபுல்லா இப்படி எடுத்த உடனே ஒரு ஒன் சைட் மூவ்மெண்ட் இப்படிதான் இருக்கும் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் இப்ப இங்க வந்து ஒரு எஃப்இஜி ஃபார்ம்ல தான் இருக்குது. ஓகே. இப்ப இந்த எஃப்இஜில இருக்க ஆர்டர மார்க்கெட் எடுக்க ட்ரை பண்ணி மேல போய்க்கிட்டு இருக்குது. ஸோ மேபி ஒரு 50% கூட வந்து எடுத்துட்டு போகலாம். ஓகே கைஸ். இது மாரி தான் கைஸ் எஃப்இஜி பார்க்கணும். இதுல வந்து நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது என்ன அப்படின்னா, எல்லா எஃப்இஜியும் இம்பேலன்ஸா இருக்காது. ஆனா, இம்பேலன்ஸ் எல்லாமே எஃப்இஜியா இருக்கும். இத வந்து தெளிவா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, லைக் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஈஸியா போயிரலாம். ஓகே கைஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.